நம்மளுடைய உணவு முறைகள் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. அது இல்லாமல் நம்ம ஸ்ட்ரெஸ்னாலே இந்த ஹேர் லாஸ் ஏற்படும். அதில் வந்து ஹேர் வாஷ் வந்து என்னென்னா நம்மளுடைய முன்னோர்கள் பயன்படுத்தின மாதிரி வந்து நம்ம முழுக்க முழுக்க ஷியக்காய் பவுடர் அதன் வந்து நிறையா கரிசலாங்கண்ணி, பொன்னாங்கண்ணி, கருவேப்பிலை, அது போல் வந்து ஈவன் உள்ளே சாப்பிடக்கூடியதில் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, நமக்கு எங்கள் ஜென்ரேஷனில் இருந்து ஓல்டர் ஜென்ரேஷன் வரைக்கும் ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்கக்கூடிய ஹேர் லாஸ் அந்த ஹேர் சம்மந்தப்பட்ட எல்லா ப்ராப்ளமுக்கும் சித்த மருத்துவ முறையில் எப்படி நமக்கு வந்து தீர்வு காணலாம் அப்படிங்கிறத டாக்டர் சங்கீதா மேம் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம். நீங்கள் சொல்கிற மாதிரி இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையிலுமே இந்த மாதிரி ஹேர் லாஸ் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஹேர் லாஸ் அப்படின்றது ஏதோ வந்து அதாவது காஸ்மெட்டிக் ரிலேட்டடாக அப்படின்னு மட்டும் நம்ம யோசிக்க முடியாது. இது அழகு சார்ந்ததை தவிர உடல் ஆரோக்கியத்தை சார்ந்ததாகவும் இருக்கக்கூடியது. அதாவது முடி உதிர்தல் அப்படின்றது நம்ம பல்வேறு விதமான காரணங்களால் உடல் ஆரோக்கியத்தினுடைய வெளிப்பாடாக தெரியக்கூடியது. இந்த தலைமுடி வளர்ச்சியாக இருக்கட்டும் அல்லது தலைமுடி உதிர்தல் பிரச்சனையாக இருக்கட்டும். ஸோ நம்ம வந்து ஹேர் லாஸ் அப்படின்றது ஏதோ முடி உதிர்தல் இருந்துட்டு போட்டோம், இல்லை நம்ம அழகுக்காக முடி உதிர்தல் ஆகிது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நம்ம வந்து காஸ்மெட்டிக் ட்ரீட்மெண்ட்டாலாம் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதை தவிர்த்து அது எதனால் அந்த ஹேர் லாஸ் வருது அப்படின்றதையும் நம்ம யோசித்தா அதற்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டிய ஒரு அத்தியாவசியமான சூழ்நிலையில் இருக்கும். ஓகே மேம். இந்த ஹேர் லாஸ் ஆகிறது மட்டும் இல்லாமல் கொஞ்ச நாள் போக்கில் பால்டிங்காக வருது, நிறைய பேத்துக்கு சொட்டை விழுது, ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் வருது, அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குல்ல. இதுக்கு எதனால மேம் வருது? இதோட ரீசன் என்ன? நீங்கள் சொல்கிற கரெக்டு தான். அதாவது ஈவன் பால்டிங் வந்து எப்படின்னா லேடிஸ்க்கு ஜென்ஸ்க்கு எல்லாருக்குமே வரக்கூடியதாக இருக்குது. இப்போ சில முன்னாடியெல்லாம் வந்து நிறைய ஜென்ஸுக்கு தான் இருந்தது. இப்போல்லாம் நிறைய பால்னஸ் வந்து லேடிஸ்க்கு கூட வருது. முக்கியமாக இந்த ஹேர் லாஸாக இருக்கட்டும் அல்லது பால்னஸாக இருக்கட்டும் ஸ்ப்ளிட்டன்ஸ் எல்லாத்துக்குமே வர்றதுக்கு பேசிக்காக நம்ம எதனாலெல்லாம் இந்த ஹேர் லாஸ் வருது அப்படின்றது தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஹேர் லாஸ் ஆகக்கூடிய அந்த ரீசன்ஸ் எல்லாத்தையும் நம்ம குறைச்சிக்க முடியும். நம்மளுடைய உணவு முறைகள் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. அது இல்லாமல் நம்ம ஸ்ட்ரெஸ்னாலே இந்த ஹேர் லாஸ் ஏற்படும். அப்போ நம்ம எடுக்கக்கூடிய இன்டேக் ஃபுட்டை அது மாதிரி தண்ணி நிறைய குடிக்கணும். தண்ணி பற்றாக்குறை, அதாவது சில பேர் வந்து பார்த்தோன்னா இன்டேக் வந்து ரொம்ப கம்மியாக சாப்பிடும்போது மட்டும்தான் தண்ணி குடிக்கிறது அப்படின்லாம் கூட இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான பழக்க வழக்கங்கள் இருக்கிறவங்க. அது மட்டும் இல்லாமல் டிசீஸ் கண்டிஷன்லாம் கூட இந்த ஹேர் லாஸ் ஏற்படும். அதாவது தைராய்டு பிரச்சனை இருக்கக்கூடியவர்களுக்கு, குறிப்பாக ஹைப்போதைராய்டிசம் இருக்கவங்களுக்கு, அதுபோல் பெண்களுக்கு வந்து பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கும் பொழுது இந்த மாதிரி, அதாவது ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கும்போதோ அல்லது பீரியட் ரெகுலர் இருக்கிறது, அலோபேஷியா என்று சொல்லக்கூடிய புழுவெட்டுனாலையும் அல்லது டேண்ட்ரஃப் அதாவது பொடுகு வரக்கூடிய சூழ்நிலையில், தலையில் வந்து ஸ்கேல்ப் எக்ஸிமா இருக்கும்போது கண்டிஷனில், அது மாதிரி தலையில் வரக்கூடிய சோரியாசிஸ், இந்த மாதிரியான கண்டிஷன்ஸில் மட்டும் இல்லாமல் சில பேருக்கு ஜெனட்டிக்காக கூட அல்லது சில வகையான ஆட்டோமின் டிஸார்டர்லாம் கூட இந்த மாதிரி ஹேர் லாஸ் வந்து ஏற்பட்டுருக்கும். ஸோ எதனால் இந்த ஹேர் லாஸ் ஏற்பட்டிருக்கு அப்படின்றத ரீசன் தெரிஞ்சு அதை நம்ம வந்து கம்ப்ளீட்டாக கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே மேம். இப்போ இதுக்கு என்னென்ன ரீசன்னால் ஹேர் லாஸ் வருதுன்னு சொன்னீங்க. ஸோ இதை எப்படி மேம் க்யூர் பண்ணுறது? இதுக்கு ரெமடிஸ் என்ன இருக்குது? என்ன ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துக்கலாம்? அதுவும் இல்லாமல் தண்ணினால் வந்துட்டு ஹேர் லாஸ் ஆகுமா? ஏன்னா வந்து ஒவ்வொரு ஏரியாத்துக்கு தகுந்த மாதிரி நிறையா வாட்டர்ஸ் வந்து மாறுபடும். ஸோ தண்ணி மாற்றி யூஸ் பண்ணுறனாலையும் ஹேர் லாஸ் வருமா மேம்? ஆமாம், அதாவது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய தண்ணினாலே கண்டிப்பாக ஹேர் லாஸ் வந்து ஏற்படும். சில இடங்களில் வந்து சாஃப்டான வாட்டராக இருக்கும், சில இடங்களில் வந்து சால்ட்டி வாட்டராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சால்ட்டி வாட்டர் நிறைய யூஸ் பண்ணும்போது அந்த ஹேர் ஃபாலிக்கல்ஸ் எல்லாம் வந்து டேமேஜ் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அதை தொடர்ந்தும் டேண்ட்ரஃப் வரதோ அல்லது வந்து ஹேர் லாஸ் ஆகிறதோ இருக்க செய்யும். ஏன்னா அந்த ஹேர் ஃபாலிக்கல்ஸ் எல்லாம் ரொம்ப வீக் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஸ்கேல்ப்புமே வந்து அதோட ரொம்ப தின்னாகக்கூடியதாக இருக்கும், ட்ரைனஸ் வந்துடும். அப்போ இந்த மாதிரியான சால்ட் வாட்டராக சில இடங்களில் இருக்கும் பொழுது அதுக்கு நம்ம எளிய முறையில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, சித்த மருத்துவத்தில் வந்து வாட்டர் கிளென்சிங்காக
வாட்டர் பியூரிஃபையர் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வந்து மூலிகை அப்படின்னு பார்த்துட்டோன்னா அது வந்து தேற்றான் கொட்டை அப்படின்னு சொல்லக்கூடியது. தேற்றான் கொட்டை அப்படின்றது நம்மளோட முன்னோர்கள் காலத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, குளத்துலேருந்து ஆறுலேருந்தெல்லாம் தண்ணி எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னா அதை வந்து அந்த பானையில் அடியில் உரசி வச்சுட்டாங்க அப்படின்னா அந்த வாட்டரில் இருக்கக்கூடிய கண்டாமினன்ஸ் எல்லாமே பார்த்தோன்னா செடிமெண்ட் ஆயிரும். ஸோ வாட்டர் ரொம்ப பியூரிஃபை ஆரம்பிச்சிடும். ஸோ அது வந்து என்ன பண்ணும், இந்த சால்ட் தன்மையும் மாற்றக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணோன்னா, நீங்கள் ரொம்ப சால்ட்டாக இருக்குது அப்படின்னா அது மாதிரி தேற்றான் கொட்டை பவுடரும் நன்னாரி பவுடரையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி அதை ஈக்குவல் ரேஷியோ பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. அதை வந்து நீங்கள் குளிக்க போகிற தண்ணியில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த சால்ட்டு தன்மை கொஞ்சம் மாற ஆரம்பிக்கும். முடிக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாமல் அதாவது உப்பு தண்ணினால் நமக்கு முடி பாதிப்படையாமல் இருக்கிறதுக்கு இது கொஞ்சம் எளிமையாக பயன்படக்கூடியதாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பயன்படுத்தியும் நம்ம வந்து ஹேர் ஃபாலை வந்து நிறுத்திக்கலாம். ஓகே மேம். அதே மாதிரி இப்போது வீட்டில் இருக்கவங்க அவங்களால வந்து இதெல்லாம் எடுக்க முடியாது அப்படின்னா வீட்டில் இருக்க பொருளை வச்சு என்னென்ன ஹோம் ரெமெடிஸாக நாங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் சொல்லிடுங்க. ஹேர் லாஸை வந்து நிறுத்தணும் அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த காரணங்கள் எல்லாத்தையும் ஃபஸ்ட் அவாய்ட் பண்ணணும். ஸோ நிறைய வந்து பிளென்டி ஆஃப் வாட்டர் எடுத்துக்கோங்க, நிறைய ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் அதெல்லாம் எடுத்துக்கணும். அது இல்லாமல் வந்து பார்த்தோன்னா மலை செல்லங்களை அடக்கக்கூடாது. ஏன்னா அது உடம்புல என்ன ஆகும்னா திரும்ப டாக்ஸின்ஸ் மாதிரி வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ நம்ம வந்து யூரினோ மோஷனோ அடக்காமல் நம்ம கழிவுகளை வெளிப்படுத்திடணும். இது இல்லாமல் உணவு முறைகள் அப்படின்றதுல வந்து குறிப்பாக வந்து பார்த்தோன்னா திராட்சை வந்து முடிக்கு ரொம்பவே பயன்படக்கூடியதாக இருக்கும். அதுக்கப்புறம் மாதுளம்பழம் நல்லா வந்து பயன்படக்கூடியது. கீரை இப்போது நம்ம வந்து நிறைய தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அது மாதிரி வந்து நிறைய பச்சை காய்கறிகள் ஃப்ரூட்ஸ் அதெல்லாம் எடுக்க சொல்லியிருக்கோம். குறிப்பாக கீரை வகைகளில் அப்படின்னு பார்த்தோன்னா பொன்னாங்கண்ணி கீரை, கரிசலாங்கண்ணி கீரை, முருங்கைக்கீரை, பசலைக்கீரை இது போன்ற வகைகள்லாம் நமக்கு ரொம்பவே வந்து பார்த்தோன்னா சத்துக்கள் நிறைய கொடுக்கறது மட்டும் இல்லாமல் இது நிறைய நமக்கு வந்து அயன் கண்டென்ட்டும் நிறைய இருக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ முடி வளர்ச்சிக்கு நமக்கு வந்து பார்த்தோன்னா நிறைய வந்து ஹீமோக்ளோபின் நல்லா இருக்கணும், அது போல் வந்து ஜிங்க் நிறைய கிடைக்கணும், விட்டமின்ஸ் எல்லாமே நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கணும், பயோட்டின், ஃபோலிக் ஆசிட் இதெல்லாம் வந்து நம்மளுடைய முடி வளர்ச்சிக்கு ரொம்ப அத்தியாவசியமாக பயன்படக்கூடியது. ஸோ நம்ம அடிக்கடி வந்து நிறைய கீரை வகைகள் எடுக்கிறது, மாதுளம் பழம் சாப்பிட்றது, அது போல் அத்திப்பழம் சாப்பிட்றது, உலர் திராட்சை, அது இல்லாமல் பன்னீர் திராட்சை என்று சொல்லக்கூடிய கொட்டையுடன் கூடிய கருப்பு திராட்சை. யூஸ்வலாக இந்த சீட்லெஸ் திராட்சையில் எந்த விதமான சத்துக்களுமே இருக்காது. கொட்டையோட கூடிய பன்னீர் திராட்சை இருக்கக்கூடிய அதில் நிறைய சத்துக்கள் இருக்குது. அது முடி வளர்ச்சிக்கு ரொம்பவே பயன்படக்கூடியதாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான காய்கறிகள் பழங்கள் இதெல்லாம் எடுத்துக்கும் போது நமக்கு வந்து முடி வளர்ச்சி, தலைமுடி வளர்ச்சி மட்டும் இல்லாமல் உடலில் இருக்கக்கூடிய அனைத்து செல்களுமே புத்துணர்ச்சி பெறுவதற்கும் ரொம்ப பயன்படக்கூடியதாக இருக்கும். பெரிய ப்ராப்ளம் வந்து ஹேருக்கு என்ன அப்படின்னா பொடுகு தொல்லை இருக்கிறது. ஸோ இது வந்து என்னென்ன ரீசன்னால மேம் வருது? ஆக்சுவலாக நீங்கள் சொல்கிற மாதிரி பொடுகு, அதே சமயத்தில் பெயின் கூட நிறைய பேருக்கு பெயினும் சரி பொடுகும் சரி பெரிய தொந்தரவாக இருக்கும். அது இவங்களுக்கு தொந்தரவுன்றதை விட மற்றவங்க முன்னாடி அது அரிப்பு ஏற்படுத்தும் போது சிரமமாக இருக்குது அப்படின்றதும் சைக்கலாஜிக்கலாக நிறைய பேருக்கு தொந்தரவாக இருக்கும். இது ரெண்டுமே வந்து பார்த்தோன்னா பேசிக்காக நம்மளுடைய தலை வந்து எப்படின்னா ஸ்வெட்டிங் அதிகமாகிடும், ஆயிலியாகவும் இருக்கக்கூடியது, அது இல்லாமல் டஸ்ட்டும் படக்கூடிய சூழ்நிலையில் தான் இந்த இது வந்து டேண்ட்ரஃப் வர்றது. அதுபோல் பெயினுமே வந்து என்னென்னா வியர்வையிலேருந்து தான் பெயின் உருவாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வேர்வை துளி வந்து சேரும்போது வரக்கூடியது, டஸ்ட்டு சேரும்போது வரக்கூடியது சொல்லியாச்சு. அப்போது நீங்கள் வந்து வீக்லி ட்வைஸோ இல்லை த்ரைஸோ வந்து ஹேர் வாஷ் பண்ணும்போது அது என்ன ஆகும்னா அந்த வேர்வை டஸ்ட் இதெல்லாம் கிளியர் ஆகும்போது இந்த டேண்ட்ரஃபும் சரி பெயின் தொல்லையுமே குறையக்கூடியதாக இருக்கும். அது இல்லாமல் பொடுகுக்காக இருக்கட்டும் அல்லது ஹேர் க்ரோத்துக்குமே நம்ம என்னென்னா ஸ்பெஷலாக பொடுகு தைலம் அந்த மாதிரியே கொடுப்போம். அதில் வந்து என்னென்னா நம்ம உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் பொடுத்தலை அப்படின்றது நம்ம சில பேருக்கு அந்த வயல்வெளிகள் எல்லாம் வளர்ந்துருக்கும். அது வந்து குறிப்பாக பொடுகுக்காகவே பயன்படக்கூடியது. நம்ம அது இல்லாமல் வந்து நம்ம சின்ன வெங்காயம் இருக்கும் இல்லையா, சின்ன வெங்காயம் நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு அதை பேக் மாதிரி அப்ளை பண்ணும்போதுமே பொடுகு நல்லா குறையக்கூடியதாக இருக்கும். அதுபோல் சின்ன வெங்காயம், மிளகு இது ரெண்டையுமே அரைச்சி கொஞ்சமாக தயிர் மிக்ஸ் பண்ணி அதையுமே வந்து பேக் மாதிரி போடலாம். ஸோ இதுலேயுமே வந்து பொடுகு நல்லா குறையக்கூடியதாக இருக்கும். இதுவுமே ஹேர் க்ரோத்துக்கு பயன்படக்கூடியது தான். சில பேருக்கு வந்து பார்த்தோன்னா தயிர் சேர்த்தா சைனஸ் ப்ராப்ளம் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து தயிருக்கு பதிலாக குப்பைமேனி சாறு சேர்த்துக்கலாம். குப்பைமேனி சாறு சேர்த்துட்டு இது மாதிரி சின்ன வெங்காயம் அது போல் மிளகு இதை சேர்த்து அரைச்சிட்டு பேக் மாதிரி போடும்போது இந்த பொடுகுலேருந்து நல்ல ரிலீஃப் ஆகி கிடைக்கும். அது மாதிரி பெயினுக்கு வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு ரெமடின்னு பார்த்தோன்னா நம்ம இது இருக்கும் இல்லையா, சீத்தாப்பழம் விதை
அந்த சீத்தாப்பழம் விதையை வந்து அரைச்சி பேக் மாதிரி போடும்போது இந்த பெயின் தொல்லையிலேருந்து நல்ல ரிலீவ் ஆகக்கூடியதாக இருக்கும். ஓகே மேம். ஹேர் லாஸ்க்கு சொன்னீங்க. அதே மாதிரியே வந்துட்டு இப்போ சின்ன வயசுலேருந்தே எல்லாத்துக்கும் வந்து நிறைய ஒயிட் ஹேர்ஸ் வர ஆரம்பிச்சிருது. ஸோ நீங்கள் இப்போ பேக் சொன்னீங்க இல்லையா? ஸோ இதை ஹேர் லாஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணலாமா? இல்லை வந்துட்டு இளநரைக்கும் இருக்குமா? இல்லை இளநரைக்குன்னு தனியாக நீங்கள் வந்துட்டு சஜஸ்ட் பண்ணுறீங்களா மேம்? ஆக்சுவலாக இந்த ஹேர் பேக்கே நல்லதான்ப்பா இருக்கும். இல்லை வந்து இளநரை ரொம்ப சின்ன வயசுலலாம் வருதுன்னா மேக்ஸிமம் ஃபுட்டில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுமா. நிறைய வந்து நெல்லிக்காய் அதுபோல் வந்து பார்த்தோன்னா ஆவாரம்பூ இன்டேக் எடுத்துக்கவும் சொல்லுவோம். அதுபோல் கரிசலாங்கண்ணி இதெல்லாம் பவுடர் ஃபார்மில் கிடைக்கும், லேகியம் ஃபார்ம்லேயும் இருக்கும். ஸோ குழந்தைங்களுக்கெல்லாம் அது வந்து பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த கரிசலை லேகியம் அதெல்லாம் வந்து தொடர்ச்சியாக எடுத்துக்கும் போது அவங்களுக்கு இளநரை மாறுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதுபோல் வந்து வெளியில் எக்ஸ்டர்னலாக வந்து அவுரி பவுடர் நல்லாயிருக்கும், கரிசலாங்கண்ணி பவுடர் இதெல்லாம் அது மாதிரி கருவேப்பிலை பொடியாவோ இல்லை கருவேப்பிலை சாதம் அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு வர்றது. வல்லாரை வந்து ஞாபக சக்திக்கு மட்டும் இல்லை இளநரைக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம உணவுகள்லையும் பார்த்துட்டு நீங்கள் இது கூட இது எல்லாத்தையுமே அப்படியே பவுடர் பண்ணி நீங்கள் பேக்காக கூட யூஸ் பண்ணலாம். நம்ம சொன்ன மாதிரி அவுரி, கரிசலாங்கண்ணி, வல்லாரை, முருங்கைக்கீரை இது எல்லாமே இன்டேக் பண்ணக்கூடியது. இது அப்படியே நீங்கள் பவுடர் வந்து இது பண்ணிவிட்டு அந்த பவுடர் ஃபார்மில் பேக் மாதிரியும் போடும்போது ஹேருக்கு நல்ல ஸ்ட்ரென்த்தும் கிடைக்கும், அதே சமயத்தில் நமக்கு இளநரையும் மாறக்கூடியதாக இருக்கும். ஸோ ஹேருக்கு என்னென்ன அப்ளை பண்ணலாம், என்னென்ன ப்ராடக்ட்ஸ் அப்ளை பண்ணலாங்க? அதாவது ஹேருக்கு என்ன அப்ளை பண்ணலான்னா ஹேர் பேக் மாதிரியும் நம்ம சொல்கிறோம், அது மாதிரி ஹேர் வாஷ் பவுடரும் சொல்கிறோம். அண்ட் தென் வந்து நம்ம டெய்லி ஹேர் ஆயில் அப்ளை பண்ணுறது, இந்த மாதிரி ஹேரை பொறுத்தளவில் 2-3 செக்மெண்ட்டாக யூஸ் பண்ண சொல்கிறோம். இப்போ நீங்கள் அதில் வந்து ஹேர் வாஷ் வந்து என்னென்னா நம்மளுடைய முன்னோர்கள் பயன்படுத்தின மாதிரி வந்து நம்ம முழுக்க சீயக்காய் பவுடர் அதன் கூட மற்ற வகையான மூலிகைகள் சேர்த்து அதை தான் நம்ம வந்து ஹேர் வாஷ்க்கு பயன்படுத்த சொல்கிறோம். அதுலேயுமே வந்து நுரைக்காக எந்த விதமான கெமிக்கல் ப்ராடக்ட்ஸுமே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றத நம்ம வலியுறுத்தி சொல்கிறோம். ஏன் அப்படின்னா நம்மளுடைய அந்த ஃபாலிக்கல்ஸ் மூலமாக ஸ்கேல்பில் அப்சர்வ் ஆகக்கூடிய இந்த மூலிகைகள் நம்மளுடைய முடி உதிர்தலை தவிர்த்து ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப பயன்படக்கூடியதாக இருக்குது. அதே சமயத்தில் முடி ரொம்ப ஆரோக்கியமானதாகவும் கருமையாகவும் வளர்வதற்கு ரொம்ப பயன்படக்கூடியதாக இருக்கும். ஸோ யூஸ்வலாக இப்போ நம்மளுடைய கிளினிக்கில் தரக்கூடியது வந்து பார்த்தோன்னா ஹேர் வாஷ் பவுடரில் வந்து நிறைய மூலிகைகள் சேர்த்துருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நிறையா கரிசலாங்கண்ணி, பொன்னாங்கண்ணி, கருவேப்பிலை, அதுபோல் வந்து ஈவன் உள்ளே சாப்பிடக்கூடியது எல்லாத்தையும் நம்ம வெளியிலையும் சேர்த்துருப்போம். முருங்கைக்கீரை, அதுபோல் ஆவாரை, வெட்டிவேர், அது விளாமிச்ச வேர், அது கார்போகரிசி, இந்த மாதிரியான நிறைய மூலிகைகள்லாம் சேர்த்து தான் நம்மளுடைய ஹேர் வாஷ் பவுடரே கொடுப்போம். ஸோ நம்ம எப்போவுமே ஹேர் வாஷ்க்குன்னு உள்ளது நம்ம ஏன்னா வெளியில் அப்ளை பண்ணுறது தானே அப்படின்றதுக்காக நிறைய ஃபோம் வர மாதிரி கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் போகும்போது அந்த ஹேர் ரூட்டு, ஸ்கேல்ப் எல்லாத்தையுமே டேமேஜ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம இயற்கையான முறையில் வந்து பாதுகாப்பாக எடுத்துக்கும் போது ஹேர் ரூட்டை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி ஃபர்தராக ஹேர் லாஸ் இல்லாமல் அதே சமயத்தில் ஹேர் க்ரோத்துக்கும் ரொம்ப பயன்படக்கூடியதாக இருக்கும். ஓகே மேம். சீகக்காய் யூஸ் பண்ணணும்னு சொன்னீங்க. பட் வந்து சீகக்காய் யூஸ் பண்ணுற அளவுக்கு யாருக்கும் இங்கே பொறுமை இல்லை, எல்லாம் நிறைய ஒர்க் ப்ரெஷர்ஸ்லாம் இருக்குது இல்லையா? ஸோ சீகக்காய் போட்டு குளிக்கிற அளவுக்கு பொறுமை இல்லாதனால ஷாம்பூஸ் தானே மேம் எல்லாம் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அதுக்கு என்ன மேம்? அதாவதுமா நம்ம ஹேர் க்ரோத் வேணும் அப்படின்னா ஹேருக்காக ரொம்ப டைம் எடுத்துக்க சொல்ல கொஞ்சம் டைம் நம்ம அதுக்கு ஸ்பெண்ட் பண்ண தான் வேணும். அதே சமயத்தில் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒர்க் ப்ரெஷர் ஆகுது இல்லையா, அந்த ஒர்க் ப்ரெஷரோட ஸ்ட்ரெஸ்ஸுனால் வரக்கூடிய தொந்தரவுகளை குறைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம ஹேர் வாஷ் பவுடரே கொடுப்போம். நீங்கள் யூஸ்வலாக வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் அதாவது ஷாம்பு மாதிரி இருந்தால் பரவாயில்லன்னு கேட்குறீங்க. நிறைய ஹெர்பல் ஷாம்பும் இப்போ மார்க்கெட்டில் அவைலபிளாக தான் இருக்குது. நான் அதை வந்து தவறுன்னு சொல்ல வரல. முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து ஹெர்பலாக போகும்போது, அதாவது இன்னும் சொல்லப்போனால் நுரை வராமல் நம்மளுடைய இயற்கையான முறையில் பயன்படுத்தும் போது அது தலைமுடி வளர்ச்சிக்கு மட்டும் இல்லைப்பா, அதாவது அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறைக்கிறதுக்கு கூட ரொம்பவே பயன்படக்கூடியதாக இருக்கும். இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த மூலிகைகள்லாம் சேர்த்து பயன்படுத்துகிறோம் அப்படின்றது, அதில் சடாமஞ்சள் அப்படின்னு சொல்லக்கூடிய மூலிகைலாம் சேர்த்துருப்போம். இந்த சடாமஞ்சள்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய முடி வளர்ச்சிக்கும் வந்து அதை நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். சடாமஞ்சள்ன்றது நம்மளோட முடி மாதிரி அப்படியே ஃபைபர் மாதிரியே தொங்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ இது இயற்கையாகவே அதோட அமைப்பே அப்படி தான் இருக்கும். அது வந்து நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறைக்கிறதுக்கும் ரொம்ப பயன்படக்கூடியது. அது இல்லாமல் ஆவாரையெல்லாம் நல்ல ஹீட்டை குறைச்சிரும். கரிசலாங்கண்ணி நல்லா வந்து முடிக்கு தேவையான கருமை நிறத்தை தரக்கூடியதாக இருக்கும். ஸோ நம்ம தரக்கூடிய அந்த வாஷ் பவுடரே உங்களுக்கு வந்து பல்வேறு விதமாக நம்மளுடைய ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு, அந்த ஸ்ட்ரெஸ் குறைஞ்சிடுச்சு அப்படின்னாலே நம்மளுடைய ஹார்மோனல் இம்பேலன்ஸ் எல்லாமே கூட மாற ஆரம்பிக்கும். ஏன்னா மேக்ஸிமம் டிசீஸ் இன்றைக்கி வர்றதுக்கு காரணமே ஸ்ட்ரெஸ் தான்.
லைஃப் ஸ்டைல் டிசார்டர்ஸ் எல்லாமே பார்த்தோன்னா பேசிக்காக ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்து தான் ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம இதில் ஆட் பண்ணக்கூடியது எல்லாமே நம்ம வந்து ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொல்கிற மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கும் இதை வந்து என்ன பண்ணுவோன்னா, இந்த பவுடரை வந்து நீங்கள் ஜஸ்ட் இதையே பேக் ஆட்டம் கூட பயன்படுத்திக்கலாம். தேவையான அளவு எடுத்துகிட்டு நீங்கள் இன்னும் பெஸ்ட்டுன்னு பார்த்தோன்னா, சாதம் வடித்து அந்த கஞ்சி இருக்கும் இல்லையா, அதில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணி வச்சுட்டு, நீங்கள் இதுக்காக டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணிட்டுலாம் இருக்க வேணாம். அப்ளை பண்ணி வச்சு நீங்கள் அடுத்த ரொட்டீன் நீங்கள் உங்கள் ஒர்க்கை பார்த்துட்டே இருக்கலாம். ஒரு 20 மினிட்ஸில் நீங்கள் வாஷ் பண்ணும்போது இதில் இருக்கக்கூடியதே உங்களுக்கு அந்த லைட்டாக இயல்பாக மூலிகையினுடைய நுரை வரக்கூடியதாக இருக்கும். ஸோ அது வந்து என்னென்னா உங்களுக்கு வாஷ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அதே சமயத்தில் ஆயில் ஃப்ரீயாகவும் இருக்கும். ரொம்ப ட்ரைனஸும் கொடுக்காது. ரொம்ப இப்போ வந்து ஃபுல்லாக ட்ரையான மாதிரியும் இருக்காது, ஆயிலியாக வந்து சிரமமாகவும் இருக்காது. நமக்கு ரொம்ப டைமும் தேவைப்படாது. ஈஸியாகவே வந்து வாஷ் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு அந்த ஹீட்டு வந்து குறைஞ்சிட்டு கண்ணில் நல்ல ஒரு என்ன சொல்கிறது, ஃப்ரெஷ்னஸ் ஃபீல் ஆகும். யூஸ்வலாக நம்மளோட இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது, நம்மளோடதுன்னு இல்லை, நீங்கள் ஜென்ரலாக இதெல்லாம் நீங்களே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். நம்ம அந்த மூலிகையெல்லாம் சேர்த்து பண்ணும்போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் குறையிறது, ஹீட் குறையிறது, எனர்ஜெட்டிக்காக இருக்கிறது உங்களுக்கே நல்ல ஃபீல் ஆகும். ஸோ நீங்கள் ஒன்ஸ் யூஸ் பண்ணி பார்த்து அதை உங்களுக்கு அந்த ஃபீல் ஆகும்போது நமக்கு என்ன ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆகும். எவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணுறோம் இன்றைக்கி பார்த்தோன்னா, மொபைலில் உட்காந்துட்டு எவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணுறோம் இல்லையா, அதில் நம்ம ஹேருக்காக ஒரு 10 மினிட்ஸ் கொடுக்க போகிறோம், அவ்வளோதான். ஓகே மேம். அதே மாதிரி ஹேர் க்ரோத்துக்கு வந்து நம்ம ஸ்பெஷலாக ஏதாவது வந்து எடுத்துக்க முடியுமா மேம்? ஓகே. அதாவது ஹேர் க்ரோத்துக்குன்னு பார்த்தோன்னா, பேசிக்காக இப்போ நிறைய பேருக்கு ஆயில் தலையில் வைக்கிற பழக்கமே இல்லாமல் போயிடுச்சுமா. அதாவது ஹேர் ரூட்டில் படுற மாதிரி ஸ்கேல்பில் ஒரு ஜென்டில் மசாஜ் மாதிரி பண்ணி ஆயில் வைக்கும்போது லைட்டாக மைல்டான ஒரு ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அது பிளட் சர்க்குலேஷனை பூஸ்ட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி ஸ்கேல்பில் படுற மாதிரி ஆயில் அப்ளை பண்ணுங்க ஒன்று. அது இல்லாமல் வந்து பார்த்தோன்னா, ஆயில் பாத் இருக்கிறது நம்ம நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்போம். ஹேர் க்ரோத்துக்கு மட்டும் இல்லாமல் வாதப்பித்த கபத்தை சமன் செய்கிறதுக்குமே இந்த ஆயில் பாத், அதாவது வீக்லி ட்வைஸ், ஜென்ஸ்னால் புதன்கிழமையும் சனிக்கிழமையும், லேடிஸ்னால் வந்து செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும். இது இல்லாமல் நிறைய பேர் கூட கேட்குறீங்க, குழந்தைங்கன்னா அவங்களுக்கு என்ன கிழமைகளில் வந்து குளிக்க வைக்கணும் அப்படின்னு. யாராக இருந்தாலுமே பெண் குழந்தைகள்னால் செவ்வாய் வெள்ளி, ஆண் குழந்தைங்கன்னா புதன்கிழமையும் சனிக்கிழமையும் இது மாதிரி ஆயில் பாத் பண்ணணும். இது இல்லாமல் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளுடைய சிறப்பான முறைகளாக இதுக்கான சில முத்திரைகள்லாம் இருக்குது தலைமுடி வளர்ச்சிக்கு அப்படின்றது. ஸோ அதை எப்படி பண்ணோம் அப்படின்னா, நம்மளுடைய நீர்த்துவமானது உடலில் சரியாக மெயின்டைன் ஆகும்போது நம்ம ஹேர் லாஸ் வந்து கண்ட்ரோல் ஆகி ஹேர் க்ரோத் வந்து இன்க்ரீஸ் ஆகக்கூடியதாக இருக்கும். ஸோ அதற்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய கட்டை விரலையும் சுண்டு விரலையும் ஒன்றா சேர்த்து வச்சுக்கிறோம். மற்ற 3 விரல்களும் நீட்டின மாதிரி இருக்கணும். இது எப்போவுமே முத்ராஸ் பண்ணும்போது அந்த 2 நுனிகளும் விரல் நுனிகள் தொட்ட மாதிரி இருக்கணும். ஸோ இந்த மாதிரி மற்ற 3 விரல்கள் நீட்டின மாதிரி இருக்கணும். இதை காலை இரவு 2 வேளைகள்லையும் ஒரு 5லேருந்து 10 நிமிடங்கள் பண்ணணும். அது மாதிரி பண்ணும்போது இப்படி மேல் நோக்கி தான் வச்சுருக்கணும். அதாவது இப்படி இப்படி வைக்கக்கூடாது, மேல் நோக்கி மட்டும் வச்சுருக்கோம். 2 கைகள்லையும் இந்த மாதிரி வச்சுட்டு நல்லா நிமிர்ந்து உட்காந்து மூச்சு நல்லா ஆழமாக எடுத்து ஆழமாக வெளியில் விடும்போது இது வந்து வருண முத்திரை அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்த வருண முத்திரை உடலில் இருக்கக்கூடிய நீர்த்தன்மையை வந்து நல்லா மெயின்டைன் பண்ணி கொடுக்கும். இதுவும் ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே எஃபெக்டிவாக பயன்படக்கூடியது. இன்னொரு முத்ரா வந்து பார்த்தோன்னா, பிராணமுத்ரா அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த பிராணமுத்ரா என்ன பண்ணும் அப்படின்னா, நிறைய ஆக்சிஜன் வந்து நமக்கு சப்ளை பண்ணி கொடுக்குறதா இருக்கும். ஸோ பாடி ஃபுல்லாகவே இருக்கக்கூடிய தேய்மானான செல்கள் எல்லாத்தையும் புதுப்பிச்சு, ஓகேவா, ரெஜுவினேட் பண்ணி ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே பயன்படக்கூடியதாக இருக்கும். ஸோ அதை எப்படி பண்ணணும் அப்படின்னா, நம்ம அதாவது கட்டை விரலில் சுண்டு விரலையும் சேர்த்து வருண முத்ரா பண்ணோம் இல்லையா, அதன் கூட மோதிர விரலையும் சேர்த்து வச்சுக்கிறோம். மற்ற 2 விரல்கள் நீட்டின மாதிரி இருக்கும். இதே மாதிரி 2 கையிலையும் வச்சுக்கிறோம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த விரல் நுனிகள் ஒன்று சேர்கிற மாதிரி வச்சுட்டு மற்ற 2 விரல்களையும் நீட்டின மாதிரி வச்சுட்டு இல்லை மூச்சு ஆழமாக எடுத்து ஆழமாக வெளியில் விடணும். இந்த மாதிரி ஒரு 10 நிமிடங்கள் பண்ணும்போது இது வந்து உடலுக்கு தேவையான அனைத்து சத்துக்களையும் கொடுப்பதற்கும் அதுபோல் வந்து ஹேர் ஃபாலிகல்ஸ் எல்லாம் ஸ்ட்ரென்த் ஆகிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த முத்ராவும் பயன்படுத்திட்டு நம்ம ஏற்கனவே சொன்ன முறைகளையும் வந்து ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஹேர் லாஸில் வந்து ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். நல்ல ஹேர் க்ரோத் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து, இப்போ எல்லோரும் என்னென்னா நைட்டு ரொம்ப லேட்டாகி தூங்குறது, காலையில் லேட்டாகி எழுந்திருக்கிறது, இந்த மாதிரியான ஒரு ஹேபிட்டும் இருக்கும். ஸோ இதனால் உடல் உஷ்ணமானது அதிகமாகிட்டே இருக்கும்.
ஸோ சூரியன் உதித்த பிறகு எவ்வளோ லேட் ஆகுதோ பாடி ஹீட் ஆகிட்டே இருக்கும். அதுபோல் நைட் எவ்வளோ லேட்டாகி தூங்குறீங்களோ அது என்ன பண்ணுன்னா லிவர் கேல் பிளாடர்லேருந்து அதிகமான ஹீட் ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதுவும் ஹேர் லாஸுக்கு ஒரு முக்கியமான காரணம். ஸோ இதையும் நீங்கள் குறைச்சிட்டு நேரத்தோடு தூங்கி நேரமாக எழுந்திரிக்கும் போதும் முடி வளர்ச்சிக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஸோ இந்த முறைகள்லாம் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஹேர் லாஸ் கண்ட்ரோல் ஆகிறது மட்டும் இல்லாமல் நல்ல ஆரோக்கியமான நீண்ட கருமையான கூந்தல் வளர்வதற்கு ரொம்பவே பயன்படக்கூடியதாக இருக்கும். எங்களுக்காக வந்து ஹேர் லாஸ்க்கு ஹேர் எப்படி நம்ம க்ரோத் பண்ணுறது எல்லாமே சொன்னீங்க. இது எங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. நீங்கள் இதை கேட்குறதோடு மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் சொன்ன டிப்ஸ் எல்லாத்தையும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு இதோட ரிசல்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். அது மற்றவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சித்தர்கள் வணக்கம். வணக்கம்.